ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வாங்கினேன். தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தக்காளியை நல்லா கழுவிட்டு தக்காளி புளி நல்லா வேக வச்சாச்சு. நல்லா வேக வச்சதும் நல்லா மசிச்சு இந்த டைம் நல்லா அந்த தண்ணி விடும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நல்லா வேக வைக்கணும். இது நல்லா வெந்துகிட்டே இருக்கணும். நல்லா மசிச்சு விடணும். மசித்ததுமே நல்லா எப்படி வெந்துருச்சு பாருங்கள், நல்லா குழவாக வெந்துருச்சா. நல்லா இதை நல்லா ஆற வைக்கணும். சூப்பராக இருக்கும். வெறும் புளியும் தக்காளி மட்டும்தான் இது. நான் இன்னும் எதுவுமே ஆட் பண்ணலை. அதை அதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்கிறேன். நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது இதான் பாருங்கள். பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றி கடுகு, வெந்தயம், உளுந்து எல்லாம் போட்டு நல்லா வதக்கிறேன். இது ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செய்யணும், ஓகேவா? பூண்டு நல்லா கழுவிட்டு தட்டி போட்டுக்கிறேன். நல்லா பூண்டை தட்டி போட்டதுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை அதுவும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா அந்த பூண்டு நல்லா வதங்கணும், அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இந்த டைமில் கொஞ்சம் சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே அந்த தக்காளி புளி இது பண்ணேன் இல்லையா, வதக்கினேன் இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கடைசியாக நம்ம இது பண்ணும்போது உப்பு பார்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு. நல்லாயிருக்கும். நல்லா இந்த பூண்டு பார்த்திங்களா நல்லா நான் வதங்கிட்டேன். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளியும் தக்காளியும் அந்த பேஸ்ட்டு, அதையும் இதில் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விடணும். நல்ல எண்ணெய் ஃபுல்லாக நல்லெண்ணெய் மட்டும்தான், வேறு எந்த எண்ணெயும் ஆட் பண்ணாதீங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த சிம்மிலேயே வச்சு நல்லா வதங்கணும். ஃபுல்லாக நல்லா வதங்க அப்படியே சுருள அந்த எண்ணெய் சுற்றி நல்லா வருது பாருங்கள், விடுது பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா கேட்டுங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால தான் சிம்மிலேயே வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன். அடி பிடிச்சிருச்சுன்னா டோட்டலாக எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் உப்பு பத்தலை, அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் என்ன உங்கள்கிட்ட இருக்கோ, தனி மிளகாத்தூள் கலருக்கு வரும் இல்லையா, நல்லா போட்டு நல்லா அதையும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து அதை பவுட்ரு பண்ணி அதையும் இதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் இப்போ வெந்தயத்தை லைட்டாக வறுத்து அதையும் இந்த பவுடரையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிளறேன். நல்லா கிளறிட்டு நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா சுருள நல்லா வதங்கி வரணும். அந்த வதங்கி வர ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ரைஸில், சூடான ரைஸ்லேயோ, தோசைக்கோ, இட்லிக்கோ, எதுலேயோ போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லத்தையும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் சுருள வதக்கி விடுறேன். இது நல்லா இது பண்ணிட்டோன்னா நல்லா அது எப்படி சொல்கிறது, அந்த கிரேவி இருக்குது பாருங்கள், அந்த ஸ்மெல்லும் அந்த வாசனையும், எண்ணெய் பத்தலன்னு எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அந்த ஸ்மெல்லும் அந்த வாசனையும் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கலரை பாருங்களேன், ஃபைனல் கலரை பாருங்கள், கலரை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணும். ட்ரை பண்ணுங்கள்.